தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கம் நிறைவா போற்றி. பிடியது உணர்வுமை கொலிமிகு கரியது வடுகொடு தாளடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர வருணினன் மிக கொடை வடிவினர் பயல்வெளி வளமுறை இறையே என்று அந்த கணபதியை வணங்கி பிரபஞ்ச பேராற்றலும் பஞ்சபூத சக்திகளுக்குமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதத்தை தொட்டு இந்த ஜாதகங்கள் மற்றும் அனைத்து விதமான ஜோதிட கலைகளுக்கெல்லாம் வல்லுராக விளங்கக்கூடிய குருமார்களை எல்லாம் போற்றி போற்றி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமஸ்காரங்களும் வணக்கங்களும் கூறி இந்த அற்புதமான தொகுப்பை ஆரம்பிக்கிறோம். அதாவது எந்த ஒரு தொகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அடிய நமஸ்காரம் வணக்கம் சொல்லுவோம். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த நமஸ்காரமும் வணக்கம் சொல்லிட்டாலே நாம் வளர்ந்து விட்டோம் என்ற அர்த்தம். அதனாலதான் பள்ளிக்கு போனோன்னு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்றோம். யாராவது அறிமுகமான வணக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வணக்கம் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளவு உண்மையான தத்துவங்களை விளக்கி வைத்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? அப்படி சொல்லிட்டாவே நாம் வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம யாரையும் போய் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு தேவையில்லை. அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. ஐயா வணக்கம், அவ்வளவுதான். நமஸ்காரம், அவ்வளவுதான். இப்படித்தான் நம்ம எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு தொகுப்புலையும் யாரை பார்த்தாலும் நாம் வணங்க வேண்டும் என்று நமது ஜோதிட ரீதியாகவும் நமக்கு பல ஆராய்ச்சிகள் விளக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிதான் ஒவ்வொரு நிலையிலும் நாம் முன்னேறணும். இப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல இப்ப இந்த வகுப்புல முதல் 27 நட்சத்திரங்களில் உள்ள அசுபதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். போன வாட்டி காரக தத்துவங்கள் விட்டுருச்சு. அதாவது சூரியன் சந்திரன் மட்டும்தான் நம்ம தொடர்ந்துருக்கோம். அடுத்து தொடரணும். அதுக்கிடையில பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் இருக்கு, ஜோதிடம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா விளக்கம், இதுக்கெல்லாம் என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடங்கள்ல பல பிரிவுகள் இருக்கு. கைரேகை ஜோதிடம், ஓலைச்சுவடி ஜோதிடம், அப்புறம் அந்த குடுகுடுப்பக்காரவங்க அவங்க பாக்குற ஒரு ஜோதிடம், அப்புறம் இப்ப ஜாதகம், தேதி, பிறந்த இடம், பிறந்த நாள், அதை வைத்து ஜாதகத்தை கணித்து பார்ப்பது ஒரு ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோடி போட்டு பார்க்கிறது ஒரு ஜோதிடம், பிறகு நந்தி நாடு ஜோதிடம், மக்கள் அதாவது அவர்களுடைய முக பாவனை, அவர்களுடைய தோற்றங்களை வைத்து பார்ப்பது ஒரு ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், ஜாதக பரிகார முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு ஜோதிடங்கள், ஆன்மீக தரிசன பரிகார ஜோதிடங்கள், இப்படி பல ஜோதிடங்கள்லாம் போட்டு குழப்புறாங்களே சார், இதுக்கு என்னதான் ஒரு விடிவுன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஜோதிடர்களுக்கும் முதன்மையான கலை பெற்ற ஜோதிடம் நமது கைரேகை மட்டும்தான். இந்த கைரேகை ஜோதிடம் தான். இது முன்னோர்கள் காலத்திலிருந்து, அதாவது பல ஆதி நாட்களில் இருந்து இந்த கைரேகை ஜோதிடம்ங்கிறது உண்மையும் கூட. அது எப்படியா கைரேகை பார்த்து உண்மைன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொருடைய கைரேகையினுடைய அமைப்பும் மாறுபடும். ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்வது என்னென்றால், ஒரு குழந்தை ஜனனமாகிறது, ஒரு அரசு மருத்துவமனையில் ஜனனமாகிறது. அப்ப அந்த மருத்துவமா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 குழந்தைகள் பார்த்திருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப டயர்னஸ் ஆயிடும். வெளியில வரும்போது 10 காலம் எழுதிக்கிங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தை 10-1க்கு பிறந்திருக்கும். அப்ப அதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா கைரேகை மட்டும் என்றுமே மாறவே மாறாது. இதெல்லாம் உண்மைகள் விளக்கம் சொல்ல முடியுங்களையா? கண்டிப்பாக இதனுடைய உண்மைகளை அடியே உணர்ந்திருக்கிறேன். அதையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா உண்மைகள் பல பகிர்ந்துகிட்டாதான் அதனுடைய விளக்கங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்னங்க உண்மைன்னு கேட்டீங்கன்னா, எதேச்சியா இப்பவும் கிராமங்கள் நகரங்கள்லாம் கைரேகை பார்க்கிறோம்னு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கையை காமிக்கும் போது, அப்ப நான் ஒருத்தட்ட சுமார் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி, ஜோதிட ஆராய்ச்சி எல்லாம் வரத்துக்கு முன்னாடி அடியனுடைய கையை காமிச்சேன். அப்ப எங்க வீட்டுல ஒரு
நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அப்ப அவர் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுடைய வீட்டில் ஒரு கர்மாக்கள் நடைபெற இருக்கிறது அப்படின்னு எடுத்தனே சொன்னார். கைரேகையை பார்த்துட்டு, என்னங்க எப்படி சொல்றீங்க, எங்க வீட்டுல இது மாதிரி இருக்காங்க. அதுக்கு சொன்னார், அதாவது ஆந்தை அலறுற நேரமும் கோட்டான் கூவுற நேரமும் இந்த குழந்தை ஜனனமாயிருக்கிறது. அப்ப தாயா குழந்தையா இருவர்களில் யார் வேண்டும் என்று கேட்கிறார். அடியன் என்ன சொல்ல முடியும், அதற்கு என்னையா விளக்கங்கள் கேட்டா, ஒரு நீர்க்கரையில நின்று ஒரு சின்ன பரிகாரம் பண்ணித்தாரப்பா, உங்களை தாயை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும், ஆனால் குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்றார். அதே போல்தான் நாங்கள் அந்த நிறை மாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு கொண்டு போறோம். ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வெளியில வருது. ஒரு நாள் கூட இல்ல அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைய முடிச்சிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையை உணர்ந்தேன். அப்ப ஜாதகங்கள், கைரேகைகள், நாடி ஜோதிடங்கள் இது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் கொடுத்து வைத்த ஒரு பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை தான் இப்ப இந்த மாதிரி தொகுப்புகள் மூலமாகவும், பல ஜோதிடர்கள் மூலமாகவும், கைரேகை நிபுணர்கள் மூலமாகவும், பல கிராமத்தில் வாக்குப்பளிதம் மூலமாகவும் இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த ஜோதிட ஆராய்ச்சியும் விளக்கங்களும் பற்றிய அற்புதமான தகவல்கள். புரியுதுங்களா? இப்ப அதுல பார்க்கும்போது முன்னாடி பார்த்திருக்கோம், காரக தத்துவம் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். இப்ப சூரியன் சந்திரனுடைய காரக தத்துவத்தை பார்த்தோம். இப்ப அடுத்து யார் காரக தத்துவம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் காரக தத்துவம். ஞாயிறு திங்களை பார்த்துட்டோம். அடுத்து செவ்வாயினுடைய காரக தத்துவம், அதாவது செவ்வாய் ராசி, செவ்வாயின் லக்கணம் இருக்கிறவர்கள். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செவ்வாய் எந்த ராசி எந்த கட்டத்துல இருப்பாங்க அப்படின்னு போன வாட்டி வகுப்புல சொல்லியிருக்கேன். அப்ப செவ்வாயினுடைய காரக தத்துவம் துலாம்லயும் ரிஷபத்திலையும் இருப்பாங்க. அப்ப அவருடைய காரக தத்துவம் என்ன? சகோதரிகள், சகோதர வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், அசுரர்கள், சேவர்கள், ரசாயன உரங்கள், சாஸ்திரிகள், வீரர்கள், காட்டுவாசிகள், திருடர்கள், கெட்டவர்கள், எதிரிகள், தளபதி மற்றும் கணவனை இழந்த பெண்கள், சிவப்பு நிறம், கசப்பு சுவை, தீ, செம்பு உலோகம். இந்த நம்பர் 9ஆம் நம்பர். செவ்வாய் 9ஆம் நம்பர். செவ்வாய் தென் திசை, சூடான பொருள், மருந்துகள், தீப்பட்ட துணிகள், சாராயம், வெள்ளம், ஆயுதங்கள், பூமி, வீடு, சேர்க்கை, அசையா சொத்துக்கள், துவரை மற்றும் தைரியம், பொய், வன்முறை, உற்சாகம், சோரம், திடீர் இறப்பு, ரணம், நோய் சிகிச்சை, அதாவது ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய காரக தத்துவம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், செவ்வாய் நல்லதும் செய்வார், செய்யதும் செய்வார். அப்ப நம்ம அந்த கட்டத்தினுடைய நிலைய திசாபுத்தியை வச்சு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் முக்கியத்துவம். அடுத்து புதனுடைய காரக தத்துவம். புதன்னாலே நம்மளுடைய தாய் மாமனுடைய உறவுகளை பற்றி குறிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். புதன் எடுத்துக்கிட்டாலே அப்ப தாய் மாமன், உறவினர்கள், நண்பர்கள், புதல்வன், மகாவிஷ்ணு, கணித மேதை, மருத்துவ வல்லுநர், வியாபாரிகள், பாட்டு பாடுபவர், ஓவியம் வரைபவர் மற்றும் மந்திரவாதிகள், அடுத்து கோமாளி, அடுத்து விஞ்ஞானி, அடுத்து பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்பவர்கள், பச்சை நிறம், புத்தகம், எழுத்து, அச்செழுத்து புல்கள், புதன்கிழமை, ஈரத்துணி, சிற்பங்கள், பச்சை பயிறு, வாசனை பொருள்கள், பித்தளை. இதற்கு இடம் என்ன இடம்? 5ஆம் இடம், 5ஆம் எண். செவ்வாய்க்கு 9, புதனுக்கு 5. வடக்கு திசை, எண்ணெய், நெய், பலரசம், வண்ண சித்திர ஓவியம். அடுத்து தொழில், ஆசான் தொழில், வியாபாரம், கடை வீதிகள். அடுத்து பாத்தீங்கன்னா தோல், விரல்கள், நாக்கு வன்மை, வாக்கு திறமை, ஜோதிட திறமை, ரஜகுணம், அண்டவாதம், பித்த சுப நோய்கள், விரல் மற்றும் தோல் நோய்கள் முதலியவற்றுக்கு இந்த புதனை நம்ம பார்க்கணும். இது போல காலகட்டத்துக்கு என்னத்தை பார்க்கணும்? புதனை பார்க்கணும். இப்ப புதன், செவ்வாய் புதனுடைய காரக தத்துவம் பார்த்துட்டோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா குரு. ஞாயிறு பார்த்தோம், திங்கள் பார்த்தோம், செவ்வாய் பார்த்தோம், புதன் பார்த்தோம், வியாழன். வியாழன் யாரு? குரு. இந்த குருவினுடைய காரக தத்துவம். குருவினாவே புத்திரனுடைய நிலையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். குருனாவே திருமணம், குருனாவே புத்திரன். அப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திரன், புத்திரி, அரசர், பிராமணர், சாஸ்திரிகள், மந்திரி, ஆசான், வக்கீல், வேதாந்தி, வித்வான், மஞ்சள், வண்ணம், குடை, புஷ்பராக கற்கள், பொன், வெள்ளி, நகைகள், இனிப்பு, வியாழக்கிழமைக்கு குருவுக்கு 3ஆம் எண் சொல்லியிருக்கேன். முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? குருவுக்கு 3ஆம் எண். மற்றும் வித்தை, தர்மம், தீர்க்க ஆலோசனை, மந்திர ஜபம், சித்தி வேலைகள், சிஸ்தரோகம், மஞ்சள் காமலை ஆகியவற்றை பிரச்சனைகள்லாம் இந்த காரக தத்துவம். யாருக்கு? குரு பகவானுடைய காரக தத்துவம். ஆனா குரு நல்லது செய்வார். ஒரு இடத்துல 1%, ஒரு இடத்துல 2%, அப்படிதான். அப்ப அந்த 1% இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை நாம் ஆட்கொள்ள வேண்டும். அடுத்து சுக்கிரன். இப்ப குரு வியாழன் பார்த்துட்டோம், வெள்ளி சுக்கிரன். அப்ப சுக்கிரனுடைய காரக தத்துவம். சுக்கிரன்னாவே நமக்கு எல்லாமே தெரியும், அது கலஸ்திரஸ்தானம். பெண்களுக்கு கலஸ்திரஸ்தானம் சுக்கிரன், ஆண்களுக்கு கலஸ்திரஸ்தானம் செவ்வாய். இப்படிதான் நம்ம பிரிச்சு எடுத்தோம். அப்ப கலஸ்திரம் என்று சொல்லப்படும் கணவன் அல்லது மனைவி, இவர்களது வகை உறவினர்கள், பெண்கள், வாலிபர்கள், மங்கை, மணமக்கள், லட்சுமி, சரஸ்வதி, குயவர், யானைப்பாகன், கலைஞர்கள், வெண்மை, சாம்பல் நிறம், இவர் புளிப்பு துவர்ப்பு மொச்சை, வெள்ளை வைரம். இவங்களுக்கு நம்பர் என்ன? 6ஆம் நம்பர். சுக்கிரனுக்கு 6ஆம் எண். வெள்ளிக்கிழமை, கிழக்கு திசை, செல்வ வளம், ஆடை, ஆபரணங்கள், சந்தன மரம், நவரத்தினங்கள், தேர் செல்வம், மலர்கள், வாசனை பொருள்கள், பெண் குரங்கு, கலைத்துறை, மலர் தோட்டம், வழிபாட்டு இடங்கள், வீடு வியாபாரம், கப்பல், இசை நடனம், நாட்டியக்கலை, அழகு, புகழ், தாம்பத்திய சுகம், திருமணம், மகிழ்ச்சி, வாக்குவாதம், ரோகங்கள், தீராத நோய்கள், பெண்கள் வழி, லாபம், யோகம் முதலிய வகைகள் சுக்கிரனுக்கு அதிபதி. சுக்கிரனுடைய காரக தத்துவம் இது எல்லாமே. அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு, எந்த வீட்டுல இருக்காரு, என்ன பண்றாருங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் இப்ப வியாழன் பார்த்தோம், சுக்கிரன் பார்த்தோம். சுக்கிரன் வெள்ளிக்கு அப்புறம் யாரு? சனி பகவான். நம்மளுடைய சனி பகவானான ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியவர், நமது ஆயுள்காரன். அவர் என்ன? 8. இப்ப சனி பகவானுடைய காரக தத்துவத்தை நாம் பார்ப்போம். ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படும் சனிக்காரகன் வேளாக்கள், கீழ்மக்கள், கெட்டவர்கள், இரவில் பிறந்த ஜாதகர்கள், பிதுர் தந்தை, காரகர், தாழ்ந்த குலம், வேட்டையாடும் மக்கள், படகோட்டி, வணிகர்கள், முதியவர், ஏழை மலைவாசி, நிலம், எண்ணெய், இரும்பு, துவர்ப்பு, நிறம் கருப்பு நிறம், கந்தல் துணி. நம்பர் 8ஆம் எண் சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை, இவருக்கு திசை மேற்கு, கூலி, அடிமை தொழில், மாமிசம், பயிர்கள், கட்டிடம், எந்திரம், கணினி, கடன்கள் மற்றும் உழைக்கூடம், நரம்புகள், முடவன், ஊனமுற்றோர். அதாவது சனி பகவானுக்கு ஊனமுற்றோர் அப்படின்னா அங்க போனாலே அவர் கால் கொஞ்சம் ஊனமுற்றோர் தான். சனி பகவான் எடுத்துட்டாலே எல்லாரும் சனி பகவான். அதனாலதான் என்ன பண்றாங்க இந்த இடத்துல, இது சொல்ல வேண்டிய விஷயம், சனி பகவானுடைய ஆதிக்கங்கள் 7.5 அல்லது இது போல சனிகள் பிரச்சனை இருக்கிறவங்க ஊனமுற்றோர்களுக்கு உணவுகள், அதுவும் ஆடை தானங்கள், அதுவும் அவர்களுக்கு தானிய தானங்கள் மற்றும் ஏதாவது நம்மளால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்தோம் என்றால் எந்த பிரச்சனையுமே வராதான். அதுவும் ஊனமுற்றோருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆயுள்காரகருடைய உண்மை. அப்ப என்ன பண்ணணும்? துன்புறுத்தல், அவமானம், பழி, பாவம், துக்கம், மோக நோய், வஞ்சனை, பைத்தியம், வாத பித்தம், மலடு, விபத்தால் மரணம் ஆகிய நிலைகள் இந்த
சனியினுடைய காரக தத்துவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப அடுத்து பார்த்துட்டோம். இந்த அதாவது ஞாயிறிலிருந்து சனி வரலையும் பார்த்துட்டோம். அப்ப 2 கிரகங்களுக்கு இடமே கிடையாது. அது யாராவது ஒட்டிட்டு இருக்கும். யாரு 2 கிரகம்? அந்த ராகு கேது. அப்ப அவங்களுக்கும் காரக தத்துவம் உண்டு தானே. அப்ப நம்ம அதையும் சிந்திக்கணும். அப்ப அவங்களுடைய காரக தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நிழல் கிரகம். ஒரு மரம் இருக்கு, மரக்கு பக்கத்துல ஒரு நிழல் இருக்கு. அந்த நிழல் என்ன பண்ணும்? எங்கிட்ட மரம் சாய்ஞ்சுதான் அங்கிட்ட நிழல் சாயும். நேரா வெயில் அடிக்கும் போது நடுப்பெரிய பட்டுரும். அப்போ அப்படிதான். அப்ப ஒரு நல்ல கிரகங்களோட இது சேரும் போது இது அங்க கொஞ்சம் தீவி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த கிரகத்தினுடைய தத்துவ காரக தத்துவங்கள். அப்ப இந்த காரக தத்துவத்தை நம்ம இப்ப பார்ப்போம். நிழல் கிரகம் என்று கூறப்படுகின்ற ராகு கேது கிரகங்கள் தற்போது தந்தை வழி பாட்டன் பாட்டி அந்நியர்கள் புதியவர்கள் மாமிசம் உண்பவர்கள் மலைவாசி கெட்டவர்கள் திருடர்கள் பயில்வான் கோமேத்தகம் ஞாயிற்றுக்கிழமை உளுந்து கருப்பு நிறம் எண் 4ஆம் இனம் கருங்கல் ரேடியோ சினிமா மேற்கு திசை நவீன பொருட்கள் மற்றும் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷங்கள் தொழிற்சாலை சிறை தண்டனை குளத்தை கொடுக்கும் அதாவது கெடுக்கும் தொழில் இழி தொழில் வேடிக்கை வினோத செயல்கள் விஷ நோய்கள் ஓய்வு குடல் உஷ்ணம் ரோகமல்லை பெண்கள் சேர்க்கை மயக்கம் வாய்வு கும்ம நோய் குடல் நோய் வெளிநாட்டு தொடர்புகள் முதலிய காரணங்கள் ராகுவு கேதுவுக்கு அமையும். புரியுதுங்களா? இப்படிதான் கிட்டத்தட்ட கேதுவுக்கும் இப்படிதான் கொஞ்சம் இடையூறு பண்ணுவாங்க. ஆனா அதுல இந்த குரு சேர்ந்துட்டாரு, சூரியன் ஒரு நல்ல கிரகம், அது கூட சுக்கிரன் இருக்காருன்னா இவங்க கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்து செயல்படுவாங்க. அப்படிதான் நம்ம அதை கவனிச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப எல்லாத்தினுடைய காரக தத்துவங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடுன்னு ஒன்று இருக்கு. நம்ம இதை ஒரு வகுப்பு மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஆட்சி வீடுகள் என்பது கிரகங்களின் சொந்த வீடுகளாகும். இப்ப செவ்வாய் எந்த இடத்துல சொந்த வீட்டுல இருக்கா, அதாவது ரிஷபத்துல இருக்கா, அதாவது சுக்கிரன் சொந்த இடத்துல இருக்க, புதன் எங்க சொந்த வீட்டுல இருக்காரா அப்படிங்கறதுதான். அப்ப சூரியன் சந்திரன் தவிர ஏனைய 5 கிரகங்கள் 2 ஆட்சி வீடுகள் கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆண் ராசியாகவும் மற்றொன்று பெண் ராசியாகவும் இருக்கும். ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடு கிடையாது. இப்ப நான் சொன்ன போலதான் ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடு கிடையாது. அப்ப உச்ச வீடுன்னு பார்க்கும் போது ஒரு கிரகம் ஒரு ராசியில் ஆட்சி பெறும் கிரகத்தை விட அதிக பலத்தை அடைந்தால் அக்கிரகத்தின் உச்ச வீடாகும். அதாவது இப்ப ராகு சேர்ந்திருக்கலாம், இந்த ராகுவோட அந்த கிரகம் உச்ச வீடு, இந்த கிரகம் அங்க வலிமை அதிகமா இருந்தா அது உச்ச வீடு. உதாரணமாக மேச ராசியில் ஆட்சி பெறும் செவ்வாயை விட சூரியனுக்கு பலன் அதிகமாக இருக்கிறது. சொன்ன பாத்தீங்களா, மேச ராசியில ஆட்சி பெறும் செவ்வாயை விட சூரியனுடைய பலன், அப்ப அந்த வீடு யாருக்கு? சூரியன் வீடு. அப்ப பலன் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மேசம் சூரியனின் உச்ச வீடு ஆகிறது. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் உச்ச வீடு எடுத்துப்பாங்க. இந்த அடிப்படையில தான் கிரகங்களின் உச்ச வீடுகளை பார்க்கணும். அப்ப உச்ச வீடுகள் இருக்கும்போது நம்ம அந்த உச்ச வீட்டினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அதுதான் முக்கியத்துவம். அடுத்து நீச்ச வீடு. கிரகங்கள் தன்னுடைய பலத்தை முற்றிலும் இழக்குமிட நீச்ச வீடாகும். உதாரணமாக ஒவ்வொரு கிரகமும் தான் உச்சமடையும் ராசிக்கு 7வது ராசியில் தான் வலு முழுவதையும் இழந்து நீச்சமடைகிறது. அதாவது நீச்ச வீடாகும் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய உச்சமடையும் வீட்டில் இருந்து ராசிக்கு 7வது ராசியில் தான் வலு முழுவதையும் இழந்து நீச்சமடைகிறது. அப்ப 7ஆம் பாகத்தான். இப்ப ராகு கேது இருக்கு, அந்த ராகு எங்க இருக்கு? 7ஆம் வீட்டுல பார்க்கணும் கேது. இப்படிதான். அப்ப நட்பு வீடு எது சார்? கிரகங்களின் ஆட்சி வீட்டை விட குறைவான பலன் பெறும் ராசி நட்பு வீடாகும். இப்ப அந்த செவ்வாயில நட்பு வீடு ஒரு சின்ன ஒரு பேர ராசி போய் சேருதுன்னா அது நட்பு வீடு. சந்திரன் சேர்ந்துக்குச்சு, அப்ப நட்பு வீடு. அப்ப பகை வீடு எது சார்? கிரகங்கள் தன்னுடைய வலிமையை பெறும் பங்கு இழக்கும் ராசி வீடாகும். அதாவது பகை வீடாகும். கிரகங்கள் தன்னுடைய வலிமையை பெறும், அதே பங்கு இழக்கும் ராசி பகை வீடாகும், பங்கிழக்கும். இப்ப இந்த சூரியன் பார்த்தோம்,
சொந்த வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்காரு, அப்ப அங்கே பகை வீடு எப்படிங்கறத பார்க்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு ராசிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு ராசி வீட்டுக்கும் ஒவ்வொரு கட்டங்கள் தனித்தனியா இருக்கு. இது எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்திருப்பாங்க. உச்ச வீடு, நீச்ச வீடு. நீங்க பாத்தீங்கன்னா உச்ச வீடு, ராசி வீடு தனித்தனியா இருக்கு. ஆட்சி வீடு எது எது, உச்ச வீடு எது எது, நீச்ச வீடு எது எது, பகை வீடு எது எது. இப்ப நம்மளுடைய இது போல ஜாதக கட்டத்துல உச்ச வீடு எங்க இருக்கு, நீச்ச வீடு எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுலயே நல்ல அமைப்புகள் உள்ள கிரகங்களை பார்ப்போம். அதாவது பாகவத்தின் அதிபதிகள், ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அதனுடைய பாகவ அதிபதிகளையும் நம்ம சிந்திக்கணும். இப்ப சூரியன் சிம்மத்துல இருக்கார், அப்ப அந்த சூரியனுடைய பாகவாதிபதி எங்க இருக்கார்? இப்ப நான் இப்ப சொன்னது போல செவ்வாயில இருக்கார், அப்ப அவருக்கு பலன் அங்க கூட. அப்படிதான் இப்ப தீய கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று இருக்க கூடாது. அதாவது ராகு கேது பாகவாதிபதிகள். அதே போல ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாகவாதிபதிகள் 6, 8, 12 இருத்தல் கூடாது. இப்ப நான் அதாவது என்னுடைய தொழிலை பத்தி ஆராய்ச்சி பண்றேன், அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றேன், அதனுடைய கிரகத்தை நான் எடுக்கணும். அதே போல மாமனியிட்ட பத்தி ஆராய்ச்சி பண்றேன், புதனுடைய கிரகத்தை எடுக்கணும். அதே போல ஆயுள் கிரகத்தை எடுக்கிறேன், சனி பகவான் அதனுடைய இறப்பாங்க. அப்ப ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாகவான் அதிபதிகள் 6, 8, 12 இருத்தல் கூடாது. இது முக்கியத்துவம். அடுத்து பாகவாதிபதி தீய கிரகங்களின் பார்வை பெற்று இருக்கக்கூடாது. சனி, செவ்வாய். அந்த பாகவாதிபதியோட நான் இப்ப சொன்னது போல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது. அப்ப பாகவாதிபதிகள் குரு பார்வை இருப்பது நல்லது. இதெல்லாம் நல்ல அமைப்பை சேர்ந்தது. அப்புறம் தீய அமைப்புன்னு என்ன சார்? தீய அமைப்பு இப்ப இதெல்லாம் இருக்காம இருந்தா அங்க நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்கும். அப்ப தீய அமைப்பு பாகவாதிபதிகள் தீய கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருந்தால், பாகவாதிபதி இப்ப நான் சொன்னது போலதான். இப்ப இன்னைக்கு திருமணத்தை போய் பார்க்க போறீங்க, சுக்கிரன், அந்த சுக்கிரன் எந்த கட்டத்துல இருக்கு, அதுல இருக்கும்போது ராகு கேது சேர்ந்திருந்தால், பாகவாதிபதிகள் தீய பாவங்களில் இருந்தால், இப்ப நான் சொன்னது போலதான் பாகவாதிபதிகள் தீய பாதங்கள் 6, 8, 12 இருந்தால், பாகவாதிபதிகள் தீய கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால், செவ்வாய் சனி அதுல பார்வை பெற்றிருந்தால், அடுத்து பாகவாதிபதிகள் குரு பார்வை இல்லாதிருந்தால், குரு பார்வை முக்கியம், அதெல்லாம் வரும்போது தொகுப்புல நிறைய வந்துட்டு, அப்ப அவங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால், இப்படிதான் நல்ல அமைப்பு பாகவ ஆராய்ச்சி. இப்ப இதை பார்த்துட்டீங்கன்னா நல்ல அமைப்பு, தீய அமைப்பு பார்த்துட்டோம். நல்ல ஒரு அமைப்பான பாகவ ஆராய்ச்சி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, என்ன பாகவத்தில் ஆராய்ச்சி செய்கிறோமோ அந்த பாகவத்தில் தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்ப போனோன்னு என் பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா, அந்த திருமணத்தை பார்க்கும்போது அதுல பாவக்கிரகங்கள் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பலன், எப்படி பலன் சொல்லணும். அதுக்கு என்ன பலன், ராகு கேது இருக்கா அப்படிங்கறத அதை பார்க்கணும். அது பாகவாதிபதிகள் நம்மளே சொல்லியிருக்கேன், ராகு கேதுவும் ரொம்ப கொஞ்சம் இடையூறான கிரகங்கள் தான், இருந்தாலும் அவங்களோட சேரும்போது ஒரு சில நன்மைகளை நமக்கு நடத்தி தான் கொடுப்பாங்க. அடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாகவத்தில் தீய அதிபதிகள் இருக்கக்கூடாது. இப்ப நான் ஆராய்ச்சி பண்ண செய்யக்கூடிய அதிபதிகள் என்னென்ன இப்ப நம்மளே சொல்லியிருக்கேன், ஆயுள் வாரகம், தொழில், நம்மளுடைய கல்வி, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 6, 8, 12 முக்கியமா கவனிக்கணும். அதுல தீய அதிபதிகள் இருக்கக்கூடாது. அடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாகவத்தில் தீய கிரகங்களின் பார்வை இருக்கக்கூடாது. செவ்வாய் சனி இப்படிதான். அப்புறம் குரு பார்வை நல்லது, இப்படிதான் இருக்கணும். அப்ப தீய அமைப்பு எப்படி சார் இருக்கும்? இப்ப நல்ல அமைப்பு பார்த்துட்டோம். தீய அமைப்பு ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாகவத்தில் தீய கிரகங்கள் இருந்தால் அது தீய அமைப்பு. அப்ப அது என்ன கிரகம் இருக்கும், ராகு கேது சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால். அடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பாவத்தில் பாவ அதிபதிகள் இருந்தால், அந்த பாவத்தினுடைய அதிபதிகள் 6, 8, 12 இருந்தால் தீய அமைப்புள் ஏற்படும். அப்ப பாவத்தில் தீய கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால், செவ்வாய் சனி கிரகங்கள் இருந்தால், இப்படிதான் ஆராய்ச்சி பாவத்தில் குரு பார்வை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப குரு பார்வை முக்கியத்துவமான நிலையை நம்ம பெறுகிறோம். பார்த்துட்டோம், குரு பார்வையை நம்ம முக்கியத்துவமான நிலையை நம்ம பெற்றிருக்கோம். இப்படிதான் ஒவ்வொரு ஆராய்ச்சிகளினுடைய தத்துவங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, இப்ப நான் எல்லாத்துமே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கட்டத்துக்குள்ளர இருக்கக்கூடிய என்னென்ன ராசிகள், என்னென்ன நட்சத்திரங்கள், அதுல இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், உச்ச வீடு, நட்பு வீடு, தீய வீடு, எல்லா அமைப்புகளையும் சொல்லிருக்கோம். இப்ப இந்த தொகுப்புல
27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க, இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பலன் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு ஆராய்ச்சி பார்த்துட்டோம். இப்ப விளக்கணும். இப்ப அப்படின்னா முதல் நட்சத்திரம் என்னது? அசுவினி. ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அசுவினி. அப்ப 27 நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரமாக அசுவம் என்றால் குதிரை குறிப்பதாகும். இப்ப நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். 27 நட்சத்திரத்துல அசுவினி நட்சத்திரத்தை பார்க்க போறோம். முதல் நட்சத்திரம். வாரம் 27 வாரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமா பார்ப்போம். அசுவினி, பரணி, இப்படி பார்த்துட்டே இருப்போம். இந்த ஆராய்ச்சிகள் என்னுடைய விளக்கங்களை கொஞ்சம் கொடுத்துட்டு அடுத்து நட்சத்திரங்கள் என்ன அவங்களுக்கு எப்படி தொழில் அமையும், வியாபாரம் அமையும், கல்வி அமையும், என்னென்ன நோய்கள் அவங்களுக்கு பாதிக்கப்படும், அதாவது திசா புத்தி நடக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அற்புதமா இந்த விளக்கத்துல நம்ம எடுக்க போறோம். இதுதான் அது ஆராய்ச்சி, இது விளக்கம். அதாவது நம்மளுடைய அசுவினி நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி அசுபவம் என்று சொல்லக்கூடிய குதிரையை குறிப்பது. இவர்கள் பிறக்கும் போதே ஞானம், குருவின் திசையில் வாழ்வான். தொடக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது பல புகழ் பெற்றவர்களா அசுவினி நட்சத்திரத்தில் தான் பிறந்து புகழடைந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம். சார்லஸ் பிரிட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் புகழடைந்தவர்கள்லாம் அந்த மேச ராசியில அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் அந்த சூரியன். அப்ப அவங்க நிறைய பாருங்க, சூரியன் மேசத்தில் இருக்கும் போது பிறந்தவர்கள் உலக புகழ் பெற்றோரை உலகத்துல நிறைய புகழ் பெற்றிருக்காங்க. உதாரணமாக நிறைய பேர் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய பேர் நமக்கு அதுக்கு உதாரணம் சொல்லலாம். அப்ப அவர்களை போல் நாமும் சாதனை படைக்கலாம். அப்ப அவங்கள உதாரணமா எடுத்துட்டு மேச, அதாவது மேச ராசி இலக்கணம், மேச ராசியில் சூரியனுடைய வீட்டில் அசுமதியில் பிறந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல முன்னேற்றம் நம்ம பெறலாம். அவங்கள போல நம்மளும் ஒரு முன்னேற்றம் பெறலாம் அப்படின்னு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளே நமக்கு இது எப்படின்னு சொன்னா கூட, ஆனா தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்காம செயல்படுறாங்க பாத்தீங்களா, அப்படிதான் இவங்க செயல்படுவாங்க. அதுதான் கடவுளே சொன்னா கூட தன்னம்பிக்கை இழக்காம செயல்படக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்கள். அப்ப நல்ல வழிகாட்டுதல் அமையும். இவர்களுடைய நட்சத்திர குணங்கள் ஜோதிட தகவல் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை பத்தி நல்ல விஷயங்களை நம்ம அறிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இவர்களுக்கு பொருத்தமில்லாத ராசிகள் கேட்பாங்க. என்னென்ன பொருத்தமில்லாத ராசிகள்? அசுவினியில் பிறந்தவர்கள் ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் பொருத்தம் வராது. இதுதான் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்ப அடுத்து என்னென்ன துறைகளில் இவர்கள் வழிகாட்டுவார்கள்? இப்ப இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் என்னென்ன துறையில அவர்கள் சுலபமாக நன்மை பெற இயலும்? மருத்துவத்துறை, டிசிஷன், அதாவது மருத்துவ சம்பந்தப்பட்டது, இராணுவம், போலீஸ், வழக்கறிஞர்கள், இரும்பு சார்ந்தவை, வியாபாரம், இசைக்கருவி, வாசிப்பது, ஓட்டப்பந்தயம், அடுத்து ஓட்டுநர், அடுத்து எனினும் கல்வியில் இது போலலாம் நிறைய திறமைகள் இருந்தாலும் கல்வியில் அடிக்கடி தடைகள், முட்டுக்கட்டைகள் ஏற்படும். இவங்களுடைய ராசி இப்படி கல்வியில் ஒரு சில முட்டுக்கட்டைகள் ஏற்படும். 2ஆம் இடம் 4ஆம் இடம் பலமாக தென்பட்டால், அதாவது இவங்களுடைய மேச அசுவினி ராசி 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பலம் அதிகமா, நல்ல கிரகங்கள் நல்ல பலம் தென்பட்டால் உயர்கல்வி போவதில் திடமாகவும் நம்பலாம். அவர்கள் நல்ல கல்விமானாகவும் பெரிய ஆசிரியராகவும் பெரிய இராணுவத்துறையிலும் அவர்கள் வரலாம். அப்ப தடைகள் விளக்கப்பட்ட விதம் இதுதான் நம்ம இப்ப பார்த்தது. புரியுதுங்களா? 2ஆம் இடம் 4ஆம் இடம் நல்ல கிரகம் நல்லபடியா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க அந்த தடைகளிலிருந்து வெற்றி வாய்ப்பை சோடி சென்று விடலாம். இன்னமும் பௌதீகம், ரசாயனம், இலக்கியம், சட்டம், சுலப நன்மைகள் அவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சுலபமான வழிகாட்டுது.
இவர்கள் இந்த நேரத்துல கஷ்டமான சூழ்நிலை வழிபடக்கூடிய தலங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரங்கநாதர் கோயில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான், அதாவது உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுக்கு பூ புஷ்பங்கள்லாம் அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் ரொம்ப அற்புதமா இருக்கும். இவங்க இந்த கல்வியில எனக்கு கொஞ்சம் தடை ஏற்படுது, ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லலாம்னா அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் வாக்கு தேவாய வித்மகி, ஓம் வாக்கு தேவிசாய வித்மகி, விருச்சி பத்மஷாய தீமகி, தன்னோ வாணி பிரச்சோதயாத். இது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கலேன். அதாவது இந்த அசுவினி நட்சத்திரத்துக்காரவங்க படிப்பு துறையிலும் தொழில் துறையிலும் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு அற்புதமானதை சொல்லிட்டு இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அவங்களை அறியாமலே பார்க்கலாம். அப்படிதான். அடுத்து படிப்புரியும் வாய்ப்புகள் எங்கெல்லாம் அவர்களுக்கு சுலபமாக அமையும், அப்படிதான் பார்க்கணும். பணிபுரியும் வாய்ப்புகள் எங்கெங்கே சுலபமாகும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் 10ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் 10ஆம் பாவத்து அதிபதி அவர் இருந்த நவாம்சத்துக்களோடு சம்பந்தப்பட்டு கேது ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தொழில் துறையில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். கணிதம் சம்பந்தமான வங்கி மற்றும் பிற வேலைகளில் அபூர்வ கலைகளில் கவனம் செலுத்தலாம். அடுத்து எழுத்து, அறநிலையம், நீர் சம்பந்தப்பட்டவை, வியாபார ஸ்தலங்களில் அக்கௌண்டன்ட், நிபுணத்துவம் சார்ந்தவைகள், அந்நிய நாட்டு தொடர்பு, வைத்தியத்துறை, ஞான மார்க்கம், இதெல்லாம் இவங்க ஒரு பணிபுரியும் வேலைகள்ல இவங்க ஈடுபடலாம். அதாவது இவங்க இப்படிதான் ஒவ்வொரு பணிபுரியக்கூடிய வேலைகளுக்கு இவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இவங்களுடைய அற்புதமானது திருமணம். திருமணம் எப்ப இவங்களுக்கு நிறைவேறும்? சுக்கிர திசையில் நிறைவேறும். அதாவது இவங்களுக்கு சுக்கிர திசை எப்ப வருதோ அப்ப நிறைவேறும். சிலருக்கு சூரிய திசையிலும் எதிர்பார்க்கலாம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சுக்கிர திசையில் நிறைவேறும், சூரிய திசையிலும் எதிர்பார்க்கலாம். அப்ப என்ன வயசுல சார் திருமணம் நடக்கும்? 21, 23, 25, 27, 30, 31க்குள் ஈடேறும். இந்த வயசுக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் உறுதியாக நிறைவேறும். எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க? மனைவி படித்து நிர்வாக திறமை உள்ளவளாக திகழ்வார்கள். இவர்களுக்கு அமையக்கூடிய மனைவிகள் நிர்வாக திறமை உள்ளவர்களாக அமைவார்கள். சூரிய திசையும் செவ்வாய் திசையும் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கிவிடும். அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூரிய திசை நடக்கும் போதும் அடுத்து செவ்வாய் திசை நடக்கும் போதும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய நட்சத்திரங்கள், அதாவது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் வேற நட்சத்திரங்களும் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அஸ்தம், திருவோணம், இவைகள் எல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக துணை புரியும். திடமாகவே இவங்களை நம்பலாம், இவங்களோட கூட்டி சேரலாம், இவங்களுடைய பொருளாதார ஒரு உறவு வச்சுக்கலாம். அப்ப மேற்கூறிய நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் தொழில் கற்றுக்கொள்ளலாம். அவங்கள்ட்ட குருவா இருந்தா தொழில் கற்றுக்கலாம். அப்ப இவங்க அதாவது வைடூரியம் அணியலாம். அவங்க அணியக்கூடிய அணிகள் என்னன்னா வைடூரியம். இப்படிதான் இப்ப அவங்களோட தொழில பார்த்துட்டோம். அப்புறம் எப்படியாப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு வரும் நம்ம ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட்லயே பிரிச்சிருக்கோம். வியாபாரம், தொழில், கல்வி, அடுத்து திருமணம், அடுத்து எப்படிப்பட்ட நோய்கள் வரும். இவங்களுக்கு எல்லாம் தலையில் காயம் ஏற்படும். அதை என்ன பண்ணணும்? தலையில காயம் வராம மிக மிக அவசியமா இந்த நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணும்? ஹெல்மெட் அணிந்து வண்டி ஓட்டணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஹெல்மெட்டை போட்டுக்கணும். அப்புறம் டென்ஷன் வரும். அப்புறம் என்ன பண்ணும்? அடிக்கடி மன உளைச்சல் ஏற்படும். அப்புறம் தலைக்கு ஒரு சில நோய்கள் ஏற்படும், தலைவலி ஏற்படும், ஒன் சைடு தலைவலி வரும். ஏன்னா இவங்க மேஷம், வெப்பமான வீடு,
ஒரு சைடு தலைவலி விடும். அப்புறம் மலேரியா கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சுக்கிரன் ஆதரவு கிடைக்க பெற்றிருந்தால் இவர்களுடைய தாம்பத்தியத்தில் எந்த விதமான ஒரு இல்லல்களும் ஏற்படாது. இவர்கள் மெரால்ஜெட் என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை அணியக்கூடாது. பாத்தீங்கன்னா கடையில் சொல்லுவாங்க அந்த இதை அணியக்கூடாது. இவங்களுடைய ஆயில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களோட ஆயில் எப்படி இருக்கும்? இவங்களோட ஆயில் சுக்கிர திசையில் 2 கண்டங்கள் உருவாகும். அதாவது உங்களுடைய சுக்கிர திசை நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துல கீழே போட்டிருப்பாங்க. அப்ப அதை கூட்டிக்கிட்டே வரும்போது சுக்கிர திசை எப்போ வரும், நிறைய உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துட்டு இருக்குன்னு பேப்பர்ல கூட போட்டிருப்பாங்க. இந்த அஸ்வினி தேசத்துல இந்த திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு சுக்கிர திசையில் 2 கண்டங்கள் உருவாகும். ராகு திசையும் ஏதாவது ஒரு சின்னதா நோய்வாய்ப்படுவாங்க. அப்புறம் பொது விதியனும் ஆயுள் ரேகை சொன்ன போலதான் ஆயுள் ரேகை, இதய ரேகை, புத்தி ரேகை திடமாக காணப்பட்டால், உங்களுடைய ஆயுள் ரேகை, புத்தி ரேகை இதெல்லாம் திடமா காணப்பட்டால், கங்கண ரேகை அதாவது திருமணத்துல அவங்களுடைய மனைவியினுடைய ரேகை, அவங்க சேர்வதற்குரிய அந்த ரேகை கங்கண ரேகை இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சுதுன்னா 95 வரலையும் 90 வயசு வரலையும் இவர்கள் அற்புதமாக வாழ்க்கை நடத்துவார்கள். இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அப்புறம் இவங்களுடைய வியாபாரம் என்ன இருக்கும்? இவங்க என்ன வியாபாரம் பண்ணலாம்? இரும்பு, உலோகம், எண்ணெய், உளுந்து, மொத்த வியாபாரம், தொழில், பம்பு செட்டு, கனரக வாகனங்கள், டிராக்டர், கார், ஆட்டோ, பெட்டி தயாரிப்பு, மின் விசிறி, எலக்ட்ரானிக்கல், ஹார்ட்வேர்ஸ், ஆயுள் பாதுகாப்புத்துறை, ஏஜென்சி எல்லாமே இவர்களுக்கு ஒத்து வரும். அதோடு சுரங்க வேலைகள், கான்ட்ராக்ட், செக்யூரிட்டி இவர்கள்லாம் இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த வேலைகள்லாம் கண்டிப்பா அவர்களுக்கு நல்லபடியா அமையும். இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வேலைகளும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வாஸ்து உண்டு. வீடுகள் எப்படி அமையும், வீடுகள் எந்த திசையில் அமையும், எப்படி எல்லாம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது மேசம் முதல் பாதம் அஸ்வினியில் பிறந்தோருக்கு வாஸ்து பகவான் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் காலை கிழக்கில் மேற்கிலும் இடமாக சயனம் செய்வார். அதாவது இந்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வாஸ்து பகவான் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் காலை கிழக்கிலும் மேற்கிலும் இடமாக சயனம் செய்வார். இவர்களுக்கு அநேகமாக தென்கிழக்கில் திறந்த வெளியுடைய வீட்டு அமைப்பு கிடைக்கும். வீட்டின் பக்கத்தில் கவனிப்பாரற்று பாலடைந்த ஒரு மண்டபமோ அல்லது வீடோ கிடக்கலாம். வடதிசையில் ஆலயம் இருக்க பெறலாம். இவர்கள் இருக்க வீட்டுல வடதிசையில ஆலயம் இருக்க பெறலாம். சந்தை வீடு அமைந்தால் விநாயகர் பீடத்தின் மேல் வீற்றிருப்பார். அதாவது அந்த தெரு முனையில விநாயகர் பீடத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்புறம் இவர்களுடைய திறந்த வெளி பக்கத்தில் நீரூற்று அல்லது நிரம்பிய கிணறு இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு ஓரளவுக்கு உத்தேசமாக இதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்படி இல்ல சார், இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க, வீடுகள் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில காலகட்டம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல வீடுகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இவங்க தவிர்க்க வேண்டிய எண்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா 6, 15, 24, 7, 16, 25 ஆகியவை இவர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு எண்களாகும். இவர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் பரிகாரங்கள் ஒவ்வொரு திசாபுத்தியும் நடக்கும்போது என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா இப்ப கடைசி கட்டமா நம்ம பார்க்கணும். அசுபதி நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன திசாபுத்தி நடக்கும்போது என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பரிகார ஸ்தானத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். சுக்கிர திசைனா பொதுவாக வெள்ளி உலோக தானம் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது. ஆலயங்களுக்கு வெள்ளி தானங்கள் கொடுக்கலாம். அப்புறம் சுக்கிரனும் சுக்கிர புத்தியில் வெள்ளை நிற பசுதானம் செய்யணும். இப்ப என்ன பண்றோம்னா நம்ம எந்தெந்த நேரத்தில் நம்மளுடைய ஜாதகத்துல சொல்லுவாங்க, இந்த சுக்கிர திசையில சுக்கிர புத்தி நடக்குது, சுக்கிர திசையில சூரிய புத்தி நடக்குது அப்படின்னு. இப்ப அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் முக்கியம். அந்த திசா புத்தி கணக்கு என்ன நடக்குதோ அப்பதான் நம்ம இது போல ஒரு பரிகார ஸ்தாந்திகள் செய்தோம்னா
நமக்கு அந்த இடத்துல வரக்கூடிய இடையூறுகளிலிருந்து விடுபடலாம். அதுதான் முக்கியத்துவம். இப்ப சுக்கிரன் சந்திரன் புத்தி நடந்தா, அதாவது ஒரு பெண் தெய்வத்தை வணங்கலாம். எந்த பெண் தெய்வம் வணங்கலாம். முடிந்தால் மான்குட்டி எங்கேயாச்சும் கிடைச்சினா வாங்கி நம்ம அதாவது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு புத்தி நடந்தால் கோமேதக ராசி நல்லது. அப்புறம் அதிலேயே அந்த சுக்கிரனும் ராகு புத்தியும் நடக்கும் போது 4 எலுமிச்சம்பழம் ஆற்றோடு அதை தலையில சுத்தி 4 எலுமிச்சம்பழத்தை தலைய சுத்தி 4 முறை சுத்தணும் எலுமிச்சம்பழத்தை. அதாவது சுக்கிரன் ராகு புத்தியும், ராகு புத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராகு இப்படியாப்பட்டது. அப்ப சுக்கிரன் ராகு புத்தி கேட்கும்போது இடையூறு ஏற்படுத்தும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த புத்தி நேரத்துல எலுமிச்சம்பழம் 4 வாங்கி தலையை சுத்தி 4 பக்கமும் இங்கிட்டு சுத்தி ஒரு நீரோட்டமான இடத்துல போட்டு திரும்பி பக்கமா வந்துடணும். அப்படிதான். அப்புறம் சுக்கிரன் குரு புத்தி நடக்கும்போது அதாவது சிவ சரஸ்காமம் செய்யலாம். அது ரொம்ப அற்புதமானது. சுக்கிரன் குரு புத்தி நடக்கும்போது சிவனினுடைய ஆலயங்களுக்கு சென்று சிவனுடைய ஸ்லோகங்களை நாம பாடிட்டு வரலாம். அப்புறம் சுக்கிரன் சனி புத்தி, சுக்கிரனும் சனி புத்தி, சனி பகவான் இடையூறு பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். அப்ப அண்ணன் என்ன சார் தானம் பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும், காராம் பசு தானம் பண்ணலாம். காராம் பசுனா தெரியும், ஆலயங்கள்ல நிறைய இடத்துல காராம்பஸ் இருக்கு, பார்த்திருப்போம். நிறைய வீடுகள்லயும் காராம்பஸ் பார்த்திருக்கோம். இல்லைன்னா கருப்பு எருமை தானம் பண்ணணும். இப்படிதான். அப்புறம் சுக்கிரனும் புதன் புத்தியும், புதன் முன்னே சொல்லியிருக்கேன், விஷ்ணு பகவானுடைய அம்சம் உள்ளவர் புதன். அப்ப சுக்கிரனும் புதன் புத்தியும் வரும்போது விஷ்ணு சரஸ்காரமும் பச்சை புடவை தானமும் சுக்கிரனும் தானம் செய்யணும். அதாவது சுக்கிரனும் புதன் புத்தியும் வரும்போது. அப்புறம் சுக்கிரனும் கேது புத்தியும், அதாவது கேது புத்தி இப்படி வரும்போது விளக்கேற்றி சென்று, அதாவது தருவது, அடுத்த கோயில்களுக்கு விளக்கு தானம் பண்ணுவது, அது அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது சிறப்பானது. சுக்கிரனும் கேதுவும் வரும்போது விநாயகர் ஆலயத்தின் வழங்கினால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி உங்களுடைய ஜாதக நிலையில் சுக்கிரன் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்கள் காணப்பட்டால் ஆகிய இடங்கள் நிச்சயமாக இதனை கடைபிடிப்பது சிறப்பு பெற்று தரும். அதாவது சுக்கிரனுடைய அந்த புத்திகள் வரும்போது இதெல்லாம் காணப்பட்டால் நிச்சயமாக இப்ப மேலே சொன்னதை கடைபிடிப்பது, நிச்சயமாக இதனை கடைபிடித்தால் சிறப்பான ஒரு பலனை தரும். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். அப்ப சூரிய திசை எதிர்பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் செவ்வாய் திசை, சந்திர புத்தியில் கௌரி பூஜை சிறப்பானதொரு நல்ல பலனை தரும். இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பரிகாரங்கள், ஒவ்வொரு திசாபுத்தி, சுக்கிரனோட திசாபுத்தி வரும்போது நம்ம இந்த பரிகாரங்கள் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட இங்கெல்லாம் போய் இந்த பரிகாரம் பண்ண முடியல சார், இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம்னா, உங்க பாக்கெட்ல இது மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில உள்ள ஒரு எந்திரம் இருக்கு. எல்லா கடைகள்லயும் அந்த எந்திரம் கிடைக்கும். அந்த எந்திரத்தை வாங்கி உங்க பையில வச்சுங்க. எந்த ஒரு பரிகாரத்துக்கும் தேவையில்லை. அதனாலதான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பர்ஸ்லயே ஒரு சின்ன வடிவமைச்சு ஒரு எந்திர ஸ்தானம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம செல்லும் வழியில் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் அப்ப அந்த எந்திரங்களால் நமக்கு பாதுகாப்பு ஏற்படும். இப்ப நான் சொன்ன இந்த புத்தி எல்லாம் நமக்கு புரியல சார், அது எப்போ வருது என்னன்னுங்கிறது தெரியல, நம்ம இதை எப்படி போய் செய்யறதுங்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலை உங்களுக்கு வரும்போது நான் சொன்ன அந்த எந்திரத்தை வாங்கி கண்டிப்பா பையில வச்சுங்க. பையில வச்சிட்டோம்னா எந்த விதமான இடையூறு வராது. ஆனா கண்டிப்பாக இவங்க தலையில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ரொம்ப கவனங்கள் செலுத்த வேண்டும். அதுதான் முக்கியத்துவம். அப்ப என்ன பண்ணணும், ஹெல்மெட் மறுபடியும் அணிந்து வண்டி எடுக்கும் போதே ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி எடுக்கணும். இப்படிதான் இவங்களுடைய ஒரு அற்புதமானதொரு நிலையை நம்ம இப்ப பேசியிருக்கோம். அதாவது 27 நட்சத்திரங்கள்ல அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி அவங்களுடைய தொழில், வியாபாரம், படிப்பு, திருமணம், என்ன தொழில் செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த ராசிக்காரர்கள் கூட சேர்ந்தா நமக்கு நன்மை கிடைக்கும்,
அப்புறம் சுக்கிரனோட எந்தெந்த புத்திகள் சேர்ந்தா நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரங்கள்லாம் நமக்கு கைகூட முடியலன்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப ரொம்ப அற்புதமா இந்த விளக்கத்துல நம்ம பேசியிருக்கோம். புரியுதுங்களா? இது மாதிரிதான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி தான் ஒவ்வொரு வகுப்புகளையும் 27 நட்சத்திரக்காரர்களை பற்றி நம்ம இந்த தொகுப்புல எடுத்துட்டு இருக்கோம், எடுக்கவும் போறோம். இப்போ ஒரு நட்சத்திரக்காரங்களை முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்ப அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டோம் என்றால் ஜோதிடம் என்பது உண்மையாகிவிடும். நம்ம தெரியாம அதை புரிஞ்சுக்காம செயல்பட்ட போதுதான், இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, என்ன சொன்னேன், அசதிகாரங்க ஹெல்மெட் போடணும், தலை முக்கியமா பாதுகாத்துக்கணும். அப்ப நம்ம எங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்கு போகும்போது கூட அவங்களுடைய நிலப்படி சின்னதா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும். அங்க தலையில இடிச்சுக்காம குனிஞ்சு போற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இது போலதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் முன்னேறி பெரிய பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு சாதிக்கலாம், ஒரு மேதைகளாகலாம். ஏன்னா இவங்களுடைய அந்த மேஷம் சூரியனுடைய வீட்டுல இவங்க இருக்கிறாங்க. முதல் நட்சத்திரக்காரவங்க, எல்லாத்துக்கும் முதல் நட்சத்திரக்காரவங்களா இருக்காங்க. அப்ப அவங்க மனசுல எந்த விதமான தங்கு தடைகள் கவலைகள் இருந்தாலும் சொன்னது போலதான் கடவுளே வந்து ஒரு தன்னம்பிக்கை விடுனா கூட நம்பிக்கை விடக்கூடாது, முயற்சி கண்டிப்பா ஜெயிச்சு ஆகும். அப்படிதான் வாழ்க்கையில நம்ம முன்னேறி காட்ட வேண்டும். இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வகுப்புகள்ல நிறைய ஆராய்ச்சிகள், அடுத்த வகுப்பு பாத்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், என்னென்ன வீட்டுல என்னென்ன கிரகம் இருந்தா என்னென்ன நோய்கள் வரும், அப்புறம் பரணி நட்சத்திரம், இப்படிதான். இப்படி ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிட்டு ராசிகளினுடைய விளக்கங்களையும் நம்ம இந்த பதிவுல பதிய வைக்கிறோம். அதுதான் இந்த ஜோதிட வகுப்பினுடைய முதன்மையான அம்சமும் கூட. ஏன்னா எல்லாரும் இப்ப ஜோதிடங்கிறது, முன்னாடியே ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன், ஒரு பொய்யான விஷயங்கள், அவரவர்களுடைய விதி பலன்தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது அப்படிம்பாங்க. ஆனா விதியை மதியால் வெல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் ஜோதிடம். விதியை மதியால் வெல்லக்கூடிய சாஸ்திரம் தான் ஜோதிடம். அப்ப நம்ம இத முழுமையா நம்பலாம். ஆனால் நம்மளுடைய நேரம், நம்மளுடைய நாள் எங்க பிறந்தா எங்கன்னாங்கிறத கரெக்டா கணக்கு பார்த்துக்கணும். அது இல்லாம நான் சொன்னது போல கைரேகைகளை பற்றிய விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நாம நமக்கு வரக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை நிச்சயமா வெற்றியடைய செய்யலாம். எனக்கு விதி இதோட முடியுது சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தா கூட அந்த காலகட்டத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த தசாபுத்தி நேரத்துல செய்யக்கூடிய அந்த தர்ம ஸ்தானமாகிய அந்த தர்மங்களும் நம்மளுடைய புண்ணிய காரியங்களும் நம்மளுடைய ஆயுள் ஏதாவது வேற ரூபத்தில் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு நம்மளை ஆட்கொண்டு விடுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆயுளை கூட கொடுத்துருவாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் நாம் நிர்ணயிக்கக்கூடிய தத்துவங்களை இந்த ஜாதக ரீதியாக பார்த்து கொள்ளலாம். இப்ப ரொம்ப அற்புதமா நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இவங்க எந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரணுங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது அது ஸ்ரீரங்கத்துல இருக்க தன்வந்திரி பகவானுக்கு தான் போகணுமா? இல்ல, எந்த சிவ ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள்ல இருந்தாலும் அங்கே இருப்பார். கண்டிப்பா ஒருத்தருக்கு தீராத நோய்கள் வந்து விட்டது, அவருக்கு தீர்க்கவே முடியல அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு அந்த தன்வந்திரி பகவான்கிட்ட வணங்கிட்டு அவருடைய சோகங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவர் எந்த விதமான நோய்களில் இருந்தாலும் குணமடைவார்.
அதுதான் உன்னதம். தன்வந்திரி பகவான் நோய் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். எப்படி பெருமாள் கொடுத்து நமக்கு உதவி செய்றாரோ அது போலதான் தன்வந்திரி என்ன பண்ணுவார், நோய் தீர்க்க நமக்கு வழிவகை செய்வார். அப்ப தன்வந்திரி பகவானுடைய படத்தெல்லாம் வீட்டுல மாட்டலாமா சார்? உறுதியா மாட்டணும். நமக்கு நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும்னா தன்வந்திரி போற்றின்னு ஒரு 9 முறை சொல்லுங்க, உங்களால முடிந்த அளவுக்கு. தன்வந்திரி பகவானை போற்றி அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த நோயினுடைய தாக்கம், கவலையும் ஒரு நோய் தான், தீராத வகையான நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் இல்லாத ஒரு நோய் தான். அப்ப இது போல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னாவே நிச்சயமாக அங்க இறை அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். என்னங்கய்யா, எல்லாரும் ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க, எத்தனையோ பிரச்சனைகளை சம்பாதிக்கிறாங்க, எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா கும்பல்ல நிறைய பேர் பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அதுதான் நம்ம அங்க சிந்திக்க வேண்டிய காலகட்டம். ஏன் இந்த கும்பல்ல நம்ம மோதிக்கிட்டு தான் போகணுங்கிறது விதி கிடையாது. அங்க மதிய நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஒரு நாள் அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்து கூட நாம் அந்த தரிசனத்தை பார்க்கலாம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய, கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எங்கேயும் சென்று விடாது, அது அங்கேதான் இருக்கும். ஏன் நம்ம அப்படி கும்பல்ல போனோம், கும்பல்ல போய் மோதிட்டு இடிச்சுட்டு பார்க்கணும்? அப்ப இதுக்கெல்லாம் நம்மளுடைய அந்த இடத்துல நம்மளுடைய கவனங்கள் குறைவு ஏற்படும் போதுதான் பொருள்களும் இழக்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல வருது, நமக்கும் ஆபத்து வருது. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலையும் நாம் கவனங்களை முன்வைத்து செயல்பட்டோம் என்றால் உறுதியாக இப்பிறவியில் நாம் பெற்ற பயனை பெற்றுவிடலாம். இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த குருவர்கள் ஆன்மீக பிரபஞ்ச பேராற்றல் கூட எல்லோருமே ஒரு தேச பக்தியோடவும் தேச நலனுக்காக வேண்டியும் தான் இது போல வகுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். பல விடங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. மருத்துவ சம்பந்தப்பட்டது, ஜோதிட சம்பந்தப்பட்டது, ஆன்மீக சம்பந்தப்பட்டது, சித்தர்கள் சம்பந்தப்பட்டது, மற்றபடி பல புராணங்கள் சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே இப்ப எல்லாமே நம்ம நேரடியா இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு காலங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிற காரணம் வந்து விட்டது. நாம் ஏன் அந்த கும்பல்ல அவ்வளவு தூரம் நம்ம இடிச்சு பிடிச்சிட்டு போய் தரிசனம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய மதி அந்த இடத்துல செயல்படணும். அப்படிதான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தத்துவங்களையும் நான் செயல்பட வேண்டும். ஐயா, எங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். இந்த கோபத்தை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்னு சொல்ல அடிக்கடி சொல்லிட்டு ஒருவர் நம்ம மேல கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நீங்க வெளியில வந்துருங்க. அப்படியே வெளியில வர முடியலன்னா எங்க வகுப்புல தியானத்தை பத்தி தான் முதல்துவமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தியானத்துல அமைதியா உட்காருங்க. அந்த இடத்துல உங்களுடைய கோபத்தை மெஷர் பண்ணக்கூடிய செயல்பாட ஒளியில காணுங்க. இந்த கோபம் எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அங்க நீங்க ஒரு ஒளிய நினைச்சுக்கோங்க. அந்த ஒளிய நினைச்சிட்டு சிம்மத்துல கைய வச்சுட்டு அந்த ஒளி மேல அந்த கோபத்தை காமிங்க. உங்களுடைய உடல்ல இருக்க அத்தனை கோபங்களும் அப்படியே குறைஞ்சு. அப்படியே உங்களுக்கு முடியலையா, அமைதியா உட்கார்ந்துட்டு எண்களை எண்ணுங்க. 10 முறை 100 முறை எண்களை எண்ணுனா அவ்வளோ நல்லது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள். இதான் பண்ண சொன்னது போல விதிய மத்தியாங்கிற மாதிரி அந்த கோபத்துல ஒரு செகண்ட்ல எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அது விதிங்கிற மத்தியால நம்ம ஜெயிக்கிறது தான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரண விஷயம் தானே ஐயா, இதெல்லாம் எப்படியா நம்ம பெருசா எடுத்துக்கணும்? அந்த சாதாரண கோபமான விஷயங்கள் தான் நம்மளை பெரிய நிலைக்கு கொண்டுட்டு போய் விட்டுட காலகட்டம் வந்துடுது. அதுக்குதான் நான் இது போல சொல்றேன். இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு கோபம் வரும். அப்ப அவங்களை எப்படி நம்ம குணப்படுத்துறது, எப்படி அவங்களை சாந்தப்படுத்துறதுங்கிறதுனாலதான் இந்த தொகுப்புல இதையும் நான் பதிய வச்சிருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய
தன்னம்பிக்கைய எந்த நேரத்திலையும் இழந்திடக்கூடாது. எந்த நேரமும் இறந்த காலத்தை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நிகழ்காலங்கள் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்து போயிட்டே இருக்கணும். எதிர்காலங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம நிர்ணயிக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்துதான். அதுதான் வாழ்க்கை. அதுக்குதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இறந்த காலத்தை பற்றி எந்த விதமான செயல்பாடு நினைக்க கூடாது. நிகழ்காலத்துல என்ன நடக்குது, எல்லாம் நன்மையே இருக்கும், நன்மையே கிடைக்கும், நன்மையான எண்ணங்கள் வரும், நன்மையான செயல்பாடுகள் வரும். எதிர்காலம் அது வரும். அப்ப வரும்போது நமக்கு என்ன தேவை, அதை நம்ம சிந்திச்சு போய் செயல்படுவோம். இப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த ஒளிமயமான எண்ணங்களை உருவெடுத்து தியானத்திலும் யோகத்திலும் பல இயற்கையான மூலிகை மருத்துவத்திலும் ஜாதக ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய பல வருமுன் காப்போம் என்று வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் பெற்றுவிட்டோம் என்றால் நாம் யாரிடமும் எதற்கும் பணிய வேண்டிய அவசியம் கிடையாது, எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நமக்காக வேண்டி நம் வாழ்க்கையை நிர்ணயித்து வாழ்வை வளமாக்கி என்றென்றும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம், என்றென்றும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்.